நமக்கு வந்து கண்டிப்பாக எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் நல்லா தெரியணும், ஸ்டாக் எக்விட்டி மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும். பேசிக்காக மார்க்கெட் மேலே இருக்கிற பயம் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த பயம் எப்படி போகும்னா, 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு. ஓகே, அப்போ 10 லட்ச ரூபா சேவ் பண்ணலாம். அந்த 10 லட்சத்துக்கு திருப்பி எதில் போகும்? பை டு ரெண்ட் ரேஷியோ சொல்லுவாங்க. அந்த ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 15 அல்லது 15 கீழே இருந்தா ரீசனபிள். நீங்க வந்து வீடை வந்து வாங்கிக்கலாம். இல்லைன்னா எனக்கு இடம் வாங்கணும் அப்படிதான் நிறைய பேருக்கு தோணுது. எனக்கு அதை விட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் என் கண்ணுக்கு தெரியுது, இந்த ரிஸ்கை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால ஆக்சுவலாக இதை விட அங்க அதிக ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் கிளிக் ஆஃப் பட்டன் டக்குன்னு நான் வந்து அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டு இருக்குது, இன்வெஸ்ட் பண்ற மாசம் இப்போ ரியல் எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா மாசம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. போன மாசம் கூட நடந்தது, 10% கீழே போச்சு. எத்தனை பேர் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனா எவ்வளவு வாங்குறதுன்னு தெரியலையே. Chat with கேசி, chat with கார்த்திக் சிதம்பரம், விஜய் மோகன். நம்ம இங்கே சிகாகோ இலினாயிலிருந்து உங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். வலிமை மிக்க தமிழர்கள் என்று உலகம் முழுக்க இருக்காங்க. அது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு பெரிய பலம்னே சொல்லலாம். அது மாதிரி ஒரு வலிமை மிக்க தமிழர் சிகாகோல இருந்து விஜய் மோகன், இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல். அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய இன்வெஸ்டர். பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான விஷயம். சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து அதை பெருக்கிறது அப்படின்றது அது இன்னும் ஒரு சுவையான அனுபவம். அதை நம்ம விஜய் மோகன் எப்படி பண்றாரு அப்படின்றத நம்ம பேசுவோம். வணக்கம் விஜய். வணக்கம் கார்த்திக், ரொம்ப சந்தோஷம். பயங்கரமா அறிமுகப்படுத்துறீங்க, வலிமை மிக்கவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நானும் சுத்தி முத்தி பாக்குறேன், யாரை சொல்றாரு, நம்மள தான் சொல்றாரா அப்படின்ட்டு. பட் தேங்க்யூ ஃபார் ஆல் அப்ரிசியேஷன். உங்களை நேரில் சந்திச்சு பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய், உங்களோட யூடியூப் வீடியோலாம் நிறைய பார்த்துருக்கேன். பட் முதல்ல ஒன்று சொல்லிக்கிறேன், உங்கள் தமிழ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அது கேட்கறதுக்கே ரொம்ப சுவையாக இருக்குது. ஏன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுவும் தமிழில் ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. அதற்கு முதல்ல ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. ஆக்சுவலாக எனக்கு தமிழ் மேலே ஒரு பயங்கர ஒரு விருப்பம் உண்டு. ஆனால் எனக்கு இந்த சில உச்சரிப்பு சரியா வராது, அதுதான் உண்மை. தமிழ் டீச்சர்ஸ்லாம் திட்டுவாங்க, ஆனால் பாடம்லாம் நல்லா படிச்சிருவேன் அப்படிங்கிறதுனால ஓரளவு அப்ரிஷியேட் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் திட்டு விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏப்பா அந்த லாம் ஒழுங்கா பேசலாமே, ஒழுங்கா உச்சரிக்கலாமே அப்படின்னு. பட் ஆனால் இப்போ வந்து நல்லா பேசுறீங்களே, நல்லா உச்சரிக்கிறீங்களே கேட்கும்போது நீங்கள் தமிழ் டீச்சர் கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருநெல்வேலி தானே? ஆக்சுவலாக சொந்த ஊர் திருநெல்வேலி. நான் வந்து எங்கள் அப்பா ஹைவேஸில் இன்ஜினியராக இருந்தாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு 3 இயர்ஸ் ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போகும். ஸோ ராமநாதபுரம், விருதுநகர், புதுக்கோட்டை, அறந்தாங்கி அப்படின்னு பல ஊர்களில் இருந்தேன். தக்கலை, நாகர்கோவில், திருநெல்வேலி. ஃபைனலி செட்டில் ஆனது திருநெல்வேலி தான். சொந்த ஊரில் திருநெல்வேலி செட்டில் ஆகிட்டோம். +1 +2 மட்டும் தான் நான் திருநெல்வேலியில் படித்தேன். மிச்சம் எல்லாம் வந்துட்டு வேற ஊரில் படித்தேன். தமிழகத்தில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கிட்டத்தட்ட நிறைய டிஸ்ட்ரிக்ட், சவுத் மிடில் இருந்து சவுத் வர பல மாவட்டங்களில் இருந்தேன். அதை முடிச்சுட்டு இன்ஜினியரிங் வந்து ஏசி டெக்ல பண்ணீங்க இல்லையா? காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் மாஸ்டர்ஸ் படிக்க வருவாங்க. நீங்க ஒரு மாஸ்டர்ஸ் இல்லை, 2 மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் MBA வேற பண்ணீங்க. அப்ப பயங்கர ஸ்மார்ட் தான் நினைக்கிறேன், படிச்சுக்கினே இருக்கு அப்படி சொல்லலாம். ஆனா அப்ப உண்மை அது கிடையாது. அது என்ன ஆச்சுன்னா, சிச்சுவேஷன் அப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட சர்வைவல் மோட். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஸ்டெக்ல லெதர் டெக்னாலஜி படிச்சேன் நான். கிராஜுவேட் ஆன அப்புறம் இங்க மாஸ்டர்ஸ் முடிஞ்சிருக்கு, என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் வந்தேன். என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் முடிச்ச உடனே 2001 அப்ப பயங்கர கிரைசிஸ் இருந்தது, ஜாப்லாம் அவ்வளவு ஈஸியா கிடைக்கல. அப்ப வந்து சரி ஓகே நம்ம வந்து பார்ட் டைம்ல வேலை பார்ப்போம் அப்படின்னு நான் படிச்ச யூனிவர்சிட்டி, ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி பார்ட் டைம்ல லைப்ரரியில வேலை பார்த்தேன். நான் வேலை பார்த்துட்டு அங்கேயே அவங்க வந்து சொன்னாங்க, நாங்க உனக்கு ஸ்பான்சர் பண்றப்பா, இன்னும் மேல படிக்கிறியா அப்படின்னு. ஓகே அப்படின்னு, நமக்கு என்ன காசு கொடுத்து படிக்க வச்சா நான் மாட்டேன் சொல்ல போறேன் அப்படின்னு சரின்னு அடுத்து 2வது MS இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ்ல பண்ணேன். அது மெதுவா தான் பண்ணேன். லைக் வந்து ஃபர்ஸ்ட் MS பாத்தீங்கன்னா 9 மாசத்துல முடிச்சிட்டேன். ஆமா, 9 monthsல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, $12,000 ஃபீஸ், நீ எவ்வளவு நாள் படிச்சுக்கோ அப்படின்னாங்க. சரி அப்ப $12,000 எப்படியும் கொடுக்க போறோம், மொத்தமா படிச்சிரும்னு சொல்லிட்டு படிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். 9 months 9 மாசத்துல MS முடிச்சிட்டேன். ஆமா, டன். ஏன்னா 10 கோர்ஸ் எடுக்கணும், 5 கோர்ஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர், அடுத்த 5 கோர்ஸ் 2வது செமஸ்டர், அவ்வளவுதான் டன். அதாவது என்னது, நான் தான் சொன்னேன் இல்லையா, சர்வைவல் மோடுங்கிறதுனால நீங்க வந்துட்டு அதிகமா செலவழிக்க கூடாது, அட் தி சேம் டைம் எஃபிஷியன்ட்டா முடிக்கணும் அப்படிங்கிறதுனால இது பண்ணோம். இப்ப நான் திரும்ப பண்ணணும்னா ஐ டோன்ட் நோ எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணுவானான்னு தெரியல. ஐ மைட் டேக் இட் லிட்டில் ஸ்லோ. அதுக்கு பிறகு என்னாச்சு, நாங்க ஹாப்கின்ஸ்ல வேலை பார்க்கும்போது அவங்க வந்துட்டு விசா ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அங்க
அங்க ஃபுல் டைம் ஜாப் ஆஃபர் பண்ணாங்க. பார்ட் ஆஃப் த பெனிஃபிட் வந்து நீங்க வந்து பார்ட் டைம்ல மாஸ்டர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு உடனே ஓகே நம்ம இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் படிப்போம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ்ல மாஸ்டர்ஸ் பண்ணேன். அது முடிச்ச பிறகுதான் அதுக்கு பிறகு தென் பியூர் ஐடி வேர்ல்டுக்குள்ள வந்தது. பியூர் டெக்னாலஜி வேலை. ஆமா, அப்போ நான் லைப்ரரியில ஒர்க் பண்ணும்போதே வெப்சைட் டெவலப்மெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னது ஹாஃப்வே தேர், ஃபுல்லா வரல. இங்க முடிச்ச பிறகு ஃபுல் ஃபிளெஜ்டா உள்ள வந்தாச்சு. ஜெனரலா ரைட். இப்போ நம்ம பேச்சுலர்ஸ்ல இருக்கும்போது ஒரு மாஸ்டர்ஸ் படிக்கும்போது பணம் ரொம்ப இருக்காது, கம்மியா தான். ஒரு $400 நீங்க வந்து லைஃப் எங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணீங்க? உங்களை இன்டர்வியூ பண்ண வரும்போது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வரணும்ல. இதை நான் வெளில சொல்லியிருக்கேன், யோசிச்சு பாக்குறேன். பரவாயில்லையா, சூப்பருங்க, சொல்லுங்க. $400 வந்து நீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க. அது ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அந்த $400 சேவ் பண்ணீங்களா? சேவ் பண்ணுங்க சொல்றேன். அது ஒரு சின்ன ஹிஸ்டரி. இப்ப நான் மாஸ்டர்ஸ் பண்ண வந்தபோது ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் வந்து அங்க பால்டிமோர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான சிட்டி. ஸோ வந்து ரூம் ரெண்ட் சர்ச் பண்ணும்போது $1,200 ரெண்ட்னு சொன்னாங்க. ஸோ 2 பேர் இருக்கலாம். ஸோ $600 பெர் ஹெட் அப்படின்னு. எனக்கு வந்து அப்ப அந்த இதெல்லாம் கிடையாது, ஃபண்டிங்லாம் கிடையாது. ஸோ ஐ ஹேவ் டு சப்போர்ட் மை செல்ஃப் அப்படிங்கிறதுனால என்னடா $600 டூ மச் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப எனக்கு நண்பர் ஒருத்தர் கிடைச்சாரு, ஸ்ரீலங்கன் தமிழன். அவரு வந்து வாங்க நம்ம ரூம்மேட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் ரூம்மேட் ஆட்டு ரூம் சர்ச் பண்ணோம். எங்கப்பா உள்ளே சீப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தா $350 பேஸ்மெண்ட்ல ஒரு வீடு. நம்ம என்ன படிக்கிறதுக்குன்னு வந்திருக்கிறோம், நம்ம என்ன என்ஜாய் பண்ணதுக்காக வந்திருக்கிறோம். பேஸ்மெண்ட் வீடா இருந்தேன். கொஞ்சம் டார்க்கா இருக்கும், சன்லைட் அவ்வளவு ஈஸியா உள்ள வராது. பட் என்னது நம்ம படிக்க வந்திருக்கிறோம், தட்ஸ் ஓகே அப்படின்ட்டு $350 ரெண்ட். ஸோ ஒரு ஆளுக்கு $175 தான். நான் பார்ட் டைம் லைப்ரரியில வேலை பார்த்தேன். அங்க கிட்டத்தட்ட $400 வரும் பெர் மந்த். ஸோ வந்து ஈஸியா பாத்தீங்கன்னா $300 $350 தான் செலவாகும் மாசம். $50. ஆமா, மாசம் $50 இருந்து $100 வரை மிச்சம் தான் ஆகும். ஆமா, அத என்ன பண்ண ஒண்ணும் பண்ணல, அப்படியே அதெல்லாம் ஒண்ணும் பேச. சின்ன வயசுல இருந்தே ஓரளவுக்கு ரொம்ப செலவு பண்ண மாட்டீங்களா? இல்லன்னா அப்படி கிடையாது, செலவழிப்பேன். எனக்கு கொஞ்சம் ரீசனபிளா எனக்கு பிடிச்சிருக்கு சில விஷயங்கள், ரொம்ப ஒரு பேஷன் இருக்குதுன்னு சொன்னா அதுல நான் வந்து செலவழிக்க தயங்க மாட்டேன். பட் அட் த சேம் டைம் என்னுடைய ஹோல் பட்ஜெட்டை பார்ப்பேன். நான் வந்து என்னால வந்து இதை அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு சில அளவுகோல் வச்சிருக்கிறேன். ஆமா ஆமா, சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா தான் சொல்லலாம். ஏன்னா அது டைரக்டா சொல்லிட முடியாது, ஏன்னா எல்லாமே இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம என்ன பார்த்து வளர்றோமோ அதனை நம்மகிட்ட இருக்கும். அப்பா அம்மா இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அவங்க எப்படி பிளான் பண்றாங்க வைக்கிறாங்க. ஆனா டைரக்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமானா அது என்னால சொல்ல தெரியாது. பட் இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஆமா, அது முடிச்சிட்டு ஃபிட்ச் ரேட்டிங்ஸ்ல வர்க் பண்ணீங்க சிகாகோல. ஆமா, சோ அது வந்து ஃபைனான்சியல். ஆமா, கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அவங்க. அது எல்லாமே வந்து இட் ஜஸ்ட் ஹேப்பன் வெச்சுக்கோங்க. நான் வந்து 2-3 இடத்துல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். இங்க தான் கிளியர் ஆச்சு. இங்க வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ண பிறகு பார்த்தா அவங்க MBA படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அகைன் நம்ம வந்து காசு கொடுத்து யாரை படிக்க சொன்னா நம்ம வந்து வேண்டாம் சொல்லுவோம். இது வந்து யுஎஸ் வந்து யூஸ் பண்ணனும்னு சொல்றாங்க. அத நல்லா யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்ல, that's very important. இப்ப நாமளும் அப்படிதான் ஆக்சுவலா. ஏன்னா வந்து யாராவது ஒருத்தவங்க பே பண்ணாங்கன்னா நம்ம ஜாலியா படிக்கலாம். பட் I think that's சோ இங்க நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவங்களும் வந்துட்டு பே பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு நமக்கு என்ன படிக்கிறதுக்கு கசக்கவா செய்யும் அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்லிட்டு MBA ரெஜிஸ்டர் பண்ணேன். ஆனா MBA பண்ணது வந்து ஜெனரல் பிசினஸ் தான் பண்ணேன், ஃபைனான்ஸ் கூட பண்ணல. ஆனா நான் பண்ணது வந்து மெதுவா பண்ணேன். 5 இயர்ஸ்க்கு படிச்சேன். 5 இயர்ஸ் படிச்சதுனால ஏன்னா பார்ட் டைம் ஒரு குவார்ட்டருக்கு ஒரு கோர்ஸ் தான் எடுப்பேன் நானு. அதுல என்ன அட்வான்டேஜ் ஆச்சுன்னா நல்ல டீப்பா உள்ள போய் படிப்பேன். நீங்க வந்து பாருங்க, மொத MS வந்து 9 மாசத்துல படிச்சேன்னா 10 கோர்ஸ் எவ்வளவு ரிட்டைன் பண்ணேன்னு எனக்கு சுத்தமா ஞாபகத்துல இல்ல. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸும் நான் வந்து 3 மாசத்துல படிக்கிறேன் அப்படிங்கும்போது நல்ல டீப்பா உள்ள போய் படிச்சதுனால எனக்கு கிடைக்குன்னா நான் மொத்தமா படிச்சதுலயே அந்த MBA தான் வந்து டோட்டலி என்னது உள்ள சிங்க் ஆகி நான் இன்னைக்கு ரிட்டைன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புறேன்னு வைங்களேன். அறியாம நிறைய நாலேஜ் இருக்கும், பட் தெரிஞ்சு நான் ரிட்டைன் பண்ணது எனக்கு தெரிஞ்சு MBA தான். ஏன்னா ஐ டுக் மை ஸ்வீட் டைம். 5 வருஷம் ஆச்சு, மெதுவா தான் படிச்சேன். ப்ரொஃபசர்ஸும் நல்ல ப்ரொஃபசர்ஸ் நல்ல சூப்பரா. எங்க பண்ணீங்க MBA? டிபால் யூனிவர்சிட்டி. ஆமா, டிபால்ல. டிபால் வந்து அவ்வளவு ஒரு பெரிய டாப் ஸ்கூல் கிடையாது. இருந்தாலும் அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் வந்து நீங்க செலக்டிவா யார்கிட்ட படிக்கிறீங்கிறத பொறுத்து படிக்கும்போது நல்லாவே இருந்தது, ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஐ என்ஜாய்ட் இட். அது முடிக்கும்போது 5 வருஷம் கழிச்சு முடிக்கும்போது பார்த்தா எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. ஐயோ என்னடா முடிஞ்சு போச்சே, இனிமே அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, லைக் வந்து சரி MBA படிச்சிங்களே அது உங்களுக்கு கரியர்ல பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிம்பாங்க. இருந்திருக்கும், ஆனா அது டைரக்ட் ரிலேஷனே கிடையாது. நீங்க டைரக்டாவே சொல்லிட முடியாது. சரி, அது கொடுத்த நாலேஜ்னால
மேபி நான் வந்து சில டெசிஷன் பெட்டரா எடுத்திருந்திருக்கலாம், அதனால என் மேனேஜர் அதை பார்த்து ப்ரொமோஷன் கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா யாருமே வந்து இவன் MBA படிச்சிருக்கான்ப்பா இவனுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பான் அப்படின்னு யாரும் கொடுக்கல. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இப்போ உங்களுடைய ஏர்னிங்ஸ் இருக்குல்ல, இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பார்க்கும்போது, நிதியை பத்தி பேசும்போது உங்களுடைய ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஒர்க்ல இருந்து தான் வந்து. கண்டிப்பா அதை தவிர வேற எதுவுமே கிடையாது ஒர்க். ஆனா எனக்கு வேற சில அட்வான்டேஜ் இருந்தது. என்னோட ஒய்ஃபும் ஒர்க் பண்ணாங்க. ஸோ வந்து டபுள் இன்கம் அப்படிங்கிறதுனால அட்வான்டேஜ் பாருங்க. நான் $175 ரெண்ட் கொடுத்து வாழ்ந்த ஆளு அப்படிங்கிறதுனால எவ்ரி ஸ்டெப் வந்து எனக்கு அப்கிரேடட் தான் இருந்தது. ஈவன் தோ மற்ற மக்களுக்கு கம்பேர் பண்ணையில இவன் ஒன்றும் அப்படி ஒன்றும் பிரம்மமா வாழ்க்கை சாதாரணமா தான் வாழ்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் இம்ப்ரூவ் ஆயிட்டு தான் வருது என் லைஃப் ஸ்டைல். நான் வந்துட்டு டவுன் கிரேட் ஆகுது. அப்படிங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா 2 பேர் இன்கம் உள்ள வருது. ஆனா நாங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய, என் ஒய்ஃபுமே வந்து பயங்கர ஒரு கன்சர்வேட்டிவான பர்சன். சில யூஸ் இருக்குதுன்னு சொன்னா ஓகே. இப்ப நான் வந்து ஒரு கேமரா இருக்கு, நான் ஒரு நல்ல போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் வந்து எனக்கு SLR கேமரா எல்லாம் பயங்கர மோகம் உண்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த செலக்டிவான இதுல நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸ்பெண்ட் பண்ண ஹெசிடேட் பண்ண மாட்டேன். பட் அட் த சேம் டைம் வந்து இப்ப இந்த ஃபேன்சி கார்லாம் பாத்தீங்கன்னா அது மேல எனக்கு ஒரு பெரிய இது கிடையாது. சோ வந்து நான் பண்றேன். ஆமா அது எப்படிங்க அப்படியா? ஓ இப்ப 2 பேரும் ஒர்க் பண்றீங்க. இப்ப நம்ம யுஎஸ்க்கும் எடுத்துப்போம், இந்தியாவுக்கும் எடுத்துப்போம். இப்ப 2 பேரும் ஒர்க் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்தியா பேசிஸ்ல பேசுவோம். இப்ப $1,00,000 சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சோ $1,00,000 சம்பாதிக்கிறோம்னா அதுல வந்து நீங்க வந்து உங்களுடைய இதுபடி 50% சேவ் பண்ணிடணுமா? அதாவது 50,000 சேவ். இப்ப $1,00,000 50% நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப ஆமா நீங்க $1,00,000 ஏர்ன் பண்றீங்கன்னா 50% மிச்சப்படுத்துறதுக்கு சேவ் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, செய்யலாம். ஆனா எகைன் இட்ஸ் an ஆப்ஷன். $50,000 சம்பாதிக்கிற ஆட்களும் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க 100% ஸ்பெண்ட் பண்ணிட்டு எப்படிப்பா என்னால இதுக்கு மேல மிச்சப்படுத்த முடியும்னு சொல்ற ஆட்கள். அவங்க $1,00,000 சம்பாதிக்கிறவங்க அப்ப அந்த 50,000 லைஃப் ஸ்டைல மேட்ச் பண்ணலாம். ஆனா பண்றாங்களா அப்படின்னா மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே 1,00,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுக்கு மேல எப்படிப்பா என்னால மிச்சப்படுத்த முடியும். அந்தந்த ஏர்னிங்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த செலவுகளை வைக்கும் போது நம்மளால எதுவுமே மிச்சப்படுத்த முடியாது. ஆனா நம்ம எப்பவுமே we always ask the question, நம்ம வந்து இதுக்கு மேல எப்படிப்பா மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு. ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ என்ன கேட்டீங்கன்னா நேச்சுரலா வரணும். ரீசனபிளான வாழ்ந்துக்க வேண்டியதான், நம்ம அன்ரீசனபிளா இருக்க வேண்டாம். அட் த சேம் டைம் வந்து அவன் பண்றானே நான் கேட்சப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மிமிக் பண்ண ட்ரை பண்றது நல்லது இல்லை. ஸோ நமக்கு ஏத்தது, நமக்கு எது சந்தோஷம் கொடுக்குது, எது அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்தாலே எனக்கு தெரிஞ்சு நம்ம சிக்னிஃபிகண்டா நம்மளால மிச்சப்படுத்த முடியும். பட் தென் அகைன் நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன நீங்க அமெரிக்கால இருந்துட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க, கஷ்டப்பட்டது நானு அப்படின்னு. ஆக்சுவலா நானும் கஷ்டப்பட்டிருக்கேன், நானும் 175 வாழ்ந்துருக்கேன் இது. ஆனா அது nobody knows. எல்லாரும் வந்து சொல்றது வந்து இவங்க அமெரிக்கால இருந்து இப்படிதான் பேசுவாங்க அப்படிம்பாங்க. சரி இட்ஸ் ஓகே. சோ பட் வந்து ஜெனரலா சரி இப்ப நான் ஒரு $50,000 சம்பாதிச்சாலும் சரி, $25,000 சம்பாதிச்சாலும் சரி, இந்த ரூல் ஆஃப் தம்ப் அப்படின்றது ஒரு 50% சேவ் பண்றதுன்றது சாமர்த்தியமான விஷயம். கண்டிப்பா. அதாவது என்னது 50% சேமிச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து வருங்காலத்துல லைஃப் வந்து ஈஸி ஆகும். நீங்க வந்து ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப குறையும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய கரியரோட பிகினிங்ல இந்த சேவிங்ஸ் ரேட்டை சிக்னிஃபிகண்டா அதிகமாக்கிக்கணும். எவ்வளவு, ஏன்னா அப்பதான் நம்மளால எவ்வளவு சிக்கனமா இருக்க முடியும். நான் வந்து ஆக்சுவலா கையில காசு சேர ஆரம்பிச்சதே 28 வயசுக்கு அப்புறம் தான் காசே வர ஆரம்பிச்சது. அது வரைக்கும் வந்துட்டு கரெக்டா ஏர்னிங்ஸ் அண்ட் ஸ்பெண்டிங் இது வந்து கரெக்டா மேட்ச் ஆயிட்டு இருந்தது, பெருசா இதாகல. இங்க சிகாகோ வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச பிறகு தான் கையில காசு மிச்சம். அதுவும் கல்யாணம் ஆன பிறகு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 50% சேவிங்ஸ். அப்பதான் வந்து கையில வந்து எக்ஸ்ட்ரா காசு வருது. ஸோ அப்ப நம்ம அதுக்கப்புறம் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சோம். அது வரைக்கும் வந்து அந்த ஒரு தாட் இல்ல. 28 வயசுன்றது இட்ஸ் pretty good தான் நினைக்கிறேன். நீங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போதே சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே இந்த ஸ்டாக்லாம் முடிவு பண்ணிருக்கீங்க. சரி இல்ல ஆக்சுவலா எனக்கு வந்து இட் ஒர்க் தி அதர் வே அரவுண்ட். காசு மிச்சம் ஆகுதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் சரி காசு வச்சிருக்கோமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தென் இங்க வந்து அப்ப வந்து ஃபேட் பேலட் ஃபைனான்ஸ் ஃபாரம் அப்படி இப்படி நிறைய ஃபாரம் இருந்தது. இப்ப மாதிரி யூடியூப் சேனல் எல்லாம் கிடையாதுல்ல. சோ வந்து ஃபைனான்ஸ் ஃபாரம் போகல அங்க எல்லாருமே வந்துட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லுவாங்க, நிறைய ஷேர் பண்ணுவாங்க, என்னென்ன செய்யலாம் வைக்கலாம், எவ்வளவு ஆப்ஷன் இருக்குது வைக்குது. அப்படிதான் நான் நிறைய லேர்ன் பண்ணேன். அப்புறம் MBA ஹெல்ப் அஸ் வெல். இப்ப எக்விட்டி மார்க்கெட் உள்ள
வரும்போது நமக்கு வந்து கண்டிப்பா எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் நல்லா தெரியணும், ஸ்டாக் எக்விட்டி மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும். பேசிக்கா மார்க்கெட் மேல இருக்கிற பயம் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த பயம் எப்படி போகும்னா உங்களுக்கு வந்து அதை பத்தி கொஞ்சம் நாலேஜ் வரணும், அது எப்படி ஒர்க் ஆகும், அது ஏன் இப்படி செய்யுது அப்படிங்கிற அந்த விஷயங்கள், அந்த நாலேஜ் வந்துருச்சுனாலே பயம் போயிடும். அந்த நாலேஜ் இல்லைன்னா நமக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம உள்ள வரவே மாட்டோம். ஸோ எனக்கு வந்து கரெக்டா அந்த டைம்ல இட் ஆல் ஹேப்பன் அட் த சேம் டைம். நாலேஜ் வந்துச்சு, பயமும் போச்சு. அதனால அது இல்லாம கரியரோட பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்ததுனால மொத்தமா போனா கூட ஒன்றும் பெரிய விஷயம் இல்லப்பா, நம்ம வந்துட்டு we can always make it back அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் ஒரு இதுங்கிறதுனால சில பிளைண்ட் கான்ஃபிடன்ஸ் தான் அட் தட் டைம். இப்போ லுக்கிங் பேக் பரவாயில்ல, நம்ம கூட கொஞ்சம் தைரியமா இருந்திருக்கிறோம் அப்படின்னு தெரியுது. யா, இட் ஒர்க் அவுட் pretty well for me. நானும் லக்கி. இதெல்லாம் ஒரு விஷயம், நாலேஜ் இருக்கிறது வேற, தைரியமா பண்றது வேற, இதெல்லாம் ஒரு விஷயம் இருந்தாலும் அங்க மூணாவது ஃபேக்டர் இருக்கு, லக்குங்கிற ஃபேக்டர் வேணும். இந்த ரெண்டும் இருந்தா மட்டும் காணாது. அந்த லக்கும் கரெக்டா எனக்கு அமையுது. ஏன்னா அந்த ஃபைனான்சியல் கிரைசிஸ் கரெக்டா அந்த டைம்ல தான் இருக்கு. நான் 2008 தான் வந்து கொஞ்சம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன். அப்பதான் வந்து எம்பிஏவும் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்பதான் ஃபைனான்சியல் கிரைசிஸும் நடக்குது. எல்லாரும் எக்விட்டி மார்க்கெட் விட்டு வெளில போறாங்க. நானும் யோசிக்கிறேன், ஏன்னா இப்பதானே எல்லாரும் உள்ள போகணும், எதுக்கு எல்லாரும் வெளில வர்றாங்க அப்படின்னுட்டு. நான் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் வேற எடுக்கிறேன், எம்பிஏ கிளாஸ். அவங்க அந்த ப்ரொஃபஸர் எல்லாம் இந்த பிசினஸ் சைக்கிள் எப்படி ஒர்க் ஆகும், growth சைக்கிள் எப்படி ஒர்க் ஆகும்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு பயங்கர பஸ்லிங்கா இருந்தது. ஏன் பீப்புள் வந்து இப்படி வித்துட்டு எல்லாரும் வெளில போறாங்க அப்படின்னு. என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, என் 401k ரிட்டையர்மெண்ட் எல்லாத்தையும் லிக்விடேட் பண்ணிட்டேன், எல்லாம் வந்து கேஷா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொல்லி பார்த்தேன், திஸ் இஸ் நாட் த டைம் டு டூ இட் அப்படின்ட்டு. சின்ன பையன் ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க சீரியஸா எடுத்துக்கல. பட் யா, லுக்கிங் பேக் அதெல்லாம் வந்து கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, கிரேட். யா, லக் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் அங்க. அதை வந்து மறக்கவே முடியாது. நீங்க வந்து ப்ரிப்பேர்டா இருந்தாதான் அந்த லக் ஸ்ட்ரைக் ஆகும்போது நீங்க அதை ஆப்பர்ச்சுனிட்டியா எடுக்க முடியும். நீங்க ப்ரிப்பேர்டா இல்லைன்னு வைங்களேன், லக்கும் வரும், அது நம்ம வந்து அது லக்குன்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு we will let it pass, அது போயிட்டே இருக்கும். ஸோ ப்ரிப்பேர்டா இருக்கிறவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிறாங்க, ப்ரிப்பேர்டா இல்லாதவங்க you let it pass, அது இதே தெரியாம விட்டுறது. இங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல, அப்பா கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அவங்களுக்குலாம் பென்ஷன் வரும், ரைட்? ஸோ அதை பார்க்கும்போது நமக்கும் அப்போ நம்ம வந்து இப்போ நல்லா இருக்கோம், ஒர்க் பண்றோம், அப்போ 50-60 வயசுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னா இப்போ இந்த பிரைவேட்ல அந்த பென்ஷன் அப்படின்ற இது கிடையாது. பட் இப்போ நமக்கு எவ்வளவு தேவை அப்படின்றது இருக்குல்ல, அதாவது நம்ம ஒரு 60 வயசுல வாழறதுக்கு எவ்வளவு தேவை, எவ்வளவு பணம் தேவைன்றது இருக்கு. அதுக்கு 25x சொல்றீங்க. அதாவது நான் வாழறதுக்கு எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது, இல்லை 5 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா அதுல இருந்து 25 மடங்கு சேமிச்சா போதும். 25 மடங்குங்கிறது பேசிக் ரெக்யர்மெண்ட், அதுக்கு மேலதான் வேணும். ஆனா 25 மடங்கு அட்லீஸ்ட் அதை டார்கெட் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம அப்படி சொல்லும்போது திடீர்னு கேட்கும்போது 25 மடங்கா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிப்பாங்க. ஆனா நீங்க அந்த நம்பர்ஸ் வச்சு யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளவு பெரிய நம்பர் கிடையாது. ஈஸிலி அச்சீவபிள் டார்கெட் தான். என்ன கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருந்திருக்கணும், கொஞ்சம் பிளான் பண்ணி ஆரம்பத்துல இருந்து செஞ்சிருக்கணும். நம்ம 50% சேவிங்ஸ் பேசணும்ல, அவ்வளவுலாம் தேவையில்லை. 20% நம்மளால வந்து 25 மடங்கு ரீச் அவுட் பண்ணிரும். ஆனா அந்த 20% பண்றதுக்கான ஆட்கள் ரொம்ப கம்மி. இந்தியால மேபி பண்ணுவாங்களா இருக்கும், யூஎஸ்ல பண்ற மக்கள் ரொம்ப கம்மி. ஆனா ஒன்ஸ் இன்கம் கொஞ்சம் நல்லா வந்த பிறகு தென் பீப்புள் ஸ்டார்டட் சேவிங். ஆனா அவங்க அது பண்ணும்போது என்னது, அவங்களுக்கு லேட்டா இருக்கும். யூசுவலா 40 வயசுக்கு மேலதான் அப்பதான் வந்து பல்ப் எரியும், ஐயோ நம்ம ரிட்டையர்மெண்ட் நெருங்கிட்டோம், நம்ம வந்து சேர்க்கணுமே, அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்ப அவங்க கொஞ்சம் அக்ரெசிவா ஆரம்பிப்பாங்க. ஆனா நீங்க 20லயே உங்களுக்கு இல்லப்பா இப்ப நம்ம வந்து கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு சேமிக்க ஆரம்பிச்சோம்னா அப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸி. வந்து வரது ரொம்ப கஷ்டம் இல்லை, இப்ப உங்களுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலா எனக்கு தான் வரல. எனக்கு வந்து நான் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் சம்பாரிச்சேன். ஆனா அப்படியே நான் ஒன்னும் இது மாதிரி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தோணல. அதுக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு தெரியறதுக்கே 37 வயசுல ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. பட் அந்த இது வராதுல்ல, அப்ப மோஸ்ட்லி 40. கரெக்ட் தான். ஏன்னா இப்ப அந்தந்த வயசுக்கு நமக்கு ப்ரையாரிட்டிஸ் வேற. நம்ம வந்து ஃபைனான்ஸ் வந்து நம்மளுடைய ஃபோக்கஸே கிடையாது. ஏன்னா நமக்கு நிறைய வேற விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நீங்க அப்ப பாத்தீங்கன்னா அப்பதான் ஃபர்ஸ்ட் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்போம். நமக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும் அதுன்னு இருக்கும். அப்புறம் பேரண்ட்ஸ் இன்லாஸ் ப்ரெஷர் எல்லாம் வேற இருக்கும், வீடை வாங்கு வையின்னு சொல்லி வீடை வாங்கணும். அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைன்னு வந்த பிறகு அதுங்களை சந்தோஷமா வச்சுக்கணும். சோ வந்துட்டு உங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் மாறிட்டே போகுது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகுது. அப்படிங்கும்போது நமக்குடைய இந்த ஃபைனான்ஸ்ங்கிறது வந்து ஆல் த வே அட் த பாட்டம்ல இருக்கு. சோ
வந்து அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா ப்ரையாரிட்டி வைஸ் எனக்கு தலை போற காரியம் வேற நிறைய இருக்குப்பா, இதுக்கு நான் மெதுவா வர்றேன் அப்படின்னு. சோ அதுக்கு நம்ம ரீச் பண்ணும்போது என்ன ஆகுது, 40 வயசு ஆயிடுது. 40 வயசு அல்லது 37 38 அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த டைம்ல தான் லைட்டா என்னடா நம்ம பாதி வாழ்க்கை போன மாதிரி இருக்கு, நம்ம இன்னும் ஒண்ணும் செய்யலையே, நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்குலாம் நம்ம பிள்ளைகளை நம்பி இருக்க முடியாது, நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்ட்டு அப்பதான் நமக்கு வந்து கொஞ்சம் பரபரப்பு ஆகும். கொஞ்சம் ஏழியரா தோணி இருந்தா ஈஸி. ஆனா சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு தோன்றது இல்லதான், கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா எவரிபடி ஃபீல்ஸ் நீங்க 40க்கு வந்த பிறகு எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா, ஐயோ இந்த விஷயம் எனக்கு 25லே தெரியாம போச்சேன்னு சொல்ற ஆட்கள் தான் எல்லாரும் இருக்காங்க. ஆனா 25ல அதே விஷயம் தெரிஞ்சாலும் அவங்க வந்து அதை ப்ரையாரிட்டியில பாட்டம்ல தான் போடுவாங்க. அதை வந்து ஹையர் ப்ரையாரிட்டிய ட்ரீட் பண்ற ஆட்கள் ரொம்ப கம்மி. இப்ப என்னுடைய சேனல்லே வந்து அந்த 20 வயசு பசங்க 20ஸ்ல இருக்கிறவங்க இன்ஸ்பயர் ஆகி ஓகே நான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்ற ஆட்கள் வந்து இருக்கிறாங்க, ஆனா ரொம்ப கம்மி. ஆனா பேஷன் இருக்கிற பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கே சர்ப்ரைசிங்கா இருக்கும், நமக்கு கூட இந்த வயசுல எல்லாம் இதெல்லாம் தோணதே இல்லையாப்பா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹைஸ்கூல் பசங்க எல்லாம் வந்து மெசேஜ் அனுப்பி இருக்கிறாங்க, they'll talk about it and they say ஓகே எனக்கு இந்த பிளான் இருக்கு, இதை செய்யணும் வைக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆனா வந்து பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கள சொல்லி குத்தம் இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த டைம் அந்த இது வேற, ப்ரையாரிட்டிஸ் வேற அப்படிங்கிறதுனால. பட் ஆனா அந்த ப்ரையாரிட்டிஸ் வேற இது உங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லக்கு மோட்டிவேஷன் எல்லாமே இதுதான். நீங்க வந்து அது பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ப்ரிப்பேர்டா இருக்கிறவங்க 40 வயசு ஆகும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு சுத்தமா இருக்காது. லைஃப் தே வில் டேக் இட் ரியலி ஈஸி, வெரி ரிலாக்ஸ்ட், ரொம்ப கூலாவே இருப்பாங்க. நீங்க ரிட்டையர் ஆகணும்னு அவசியம் இல்ல, பட் யுவர் ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் இல்லனாலே இட் கிவ்ஸ் யூ ஃப்ரீடம் இல்லையா. உங்களுக்கு வந்துட்டு ஆமா நிறைய விஷயம் ட்ரை பண்ணுவீங்க வைப்பீங்க. எனக்கு அந்த ஃப்ரீடம் இருந்து, எனக்கு வந்து இந்த ஏர்லியர் ரிட்டையர் ஆகணுங்கிற பிளானே கிடையாதுன்னு வைங்களேன். பட் ஆனா ஃபைனான்சியலி ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுனால, அந்த பேஸ் ஸ்ட்ராங்குங்கிறதுனால சில ரிஸ்க்லாம் வந்து என்னால எடுக்க முடிஞ்சது. சில விஷயங்கள்லாம் நான் வந்து யோசிக்கவே மாட்டேன், இதெல்லாம் பண்ணவே கூடாது. பட் ஆனா பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது யூ கேன் டேக் சர்டன் அமௌண்ட் எடுத்து நீங்க வந்து ஹை ரிஸ்க் எடுக்கலாம். அப்படிங்கும்போது வந்து சில விஷயங்கள் வந்து பண்ண முடியுது. அந்த ஏன் அந்த கேப்பபிலிட்டி வருது அப்படின்னு சொன்னா, பிகாஸ் ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட் எவ்ரிதிங். அந்த இது வந்து கொஞ்சம் அந்த ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கும். ஸோ இப்போ அந்த 25 மடங்கு சொல்றீங்க இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னா, அப்போ உங்களுடைய இதுபடி எனக்கு ஒரு 2.5 கோடி ரூபாய் இருந்ததுன்னா செலவழிக்கிறீங்க, நான் சம்பாதிக்கிறது டசன்ட் மேட்டர். சாரி, செலவழிக்கிறேன். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கிறது டசன்ட் மேட்டர். ஏன்னா நீங்க வந்து 1 கோடி ரூபாய் கூட சம்பாதிக்கலாம், உங்க செலவு 10 லட்சம் தான் வைங்களேன், உங்க தேவை 2.5 கோடி தான். சோ இப்ப செலவு தான் முக்கியம், அதான் வந்து முக்கியமானது. சோ இப்ப நான் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம், 1 கோடியும் செலவழிச்சிட்டேன்னு வைங்களேன், என் தேவை வந்து அந்த 1 கோடியில 25 மடங்கு 25 கோடி. அது நான் சம்பாதிக்கிற அவ்வளோத்தையும் செலவழிச்சிட்டேன்னா நான் என்னைக்குமே நான் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி ஆக மாட்டேன். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணும்? இப்போ சரி, நான் வந்து ஒரு வருஷத்துக்கு நான் 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுங்க ஒரு வருஷத்துக்கு. ஓகே, அப்போ 10 லட்ச ரூபா சேவ் பண்ணலாம். அந்த 10 லட்சத்துக்கு தூக்கி எதுல போடணும்? எக்விட்டி. நீங்க வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட், எக்விட்டின்னு உடனே எல்லாரும் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பெட்டு கேம்பிளிங் அப்படி இப்படின்னு பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல, சிம்பிள். இப்போ இந்தியாவில் இருக்கீங்களா Nifty 50, யூஎஸ்ல இருக்கீங்களா S&P 500, இல்லைன்னா ரெண்டுமே நீங்க இப்பதான் இங்க இருந்து அங்க பண்ணலாம், அங்க இருந்து இங்க பண்ணலாங்கும் போது ஹேவ் அ காம்பினேஷனை வச்சுட்டு என்னது ஆவரேஜா 12% ரிட்டர்ன் வந்தாலே போதும். நீங்க வந்து ரொம்பலாம் வேண்டாம். சில பீப்புள் வந்து சில தப்புலாம் பண்ணுவாங்க, லைக் வந்துட்டு எனக்கு 20% வேணும் 25% வேணும்னு சொல்லிட்டு they take more risk. அது என்ன ஆகும்னா மேபி 1 year 2 years ஒர்க் ஆகலாம், eventually it will burn you out. அத நான் டிஸ்கரேஜ் பண்ண விரும்பல, ரிஸ்க் எடுக்கனா இட்ஸ் ஓகே, ஒரு சின்ன பார்ட் வச்சிரலாம். இப்போ நம்ம என்னமோ சொல்றோம் வச்சுங்களேன், இல்ல பண்ணி பாத்துருங்கன்னு சொல்லலாம், அப்பதான் நம்ம அடிபட்டா தான் ஒண்ணு நல்லா கத்துக்கலாம். இல்ல ஆக்சுவலா அது கூட ஓகே, அது ஏர்லியரா பண்றது நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு பெரிய நெஸ்ட் எக் பில்ட் பண்ணி அதை மொத்தமா போய் ட்ரை அவுட் பண்ணி பர்ன் ஆகுறதுக்கு ஏர்லியரா. ஆனா அங்க என்ன ஆகும் தெரியுமா, ஏர்லியராவே இந்த தெனாலிராமன் பூனை வளர்த்த கதையாட்டு ஃபர்ஸ்டே சுட்ட உடனே அப்பா அந்த ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூடுவாங்க பூனை மாதிரி, பால் பக்கமே போகாது. அது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே வர மாட்டாங்க. சோ யூ ஷுட் நோ, அதாவது நான் இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற வரைக்கும் ஐ எம் ரீசனபிளி டேக்கிங் த ரிஸ்க், இட்ஸ் ஓகே. அதுக்கு மேல நான் வந்து நானா போய் இண்டிவிஜுவல் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி நானா பண்றேன்னா பண்ணலாம், அதுக்கான திறமை வேணும். அப்கோர்ஸ் அது ஓவர் நைட்ல வராது, இட் டேக்ஸ் டைம். நீங்க ஃபிங்கரை பர்ன் பண்ணா கூட அது ஒரு அனுபவமா எடுத்துட்டு யூ ஷுட் லேர்ன். மொத்தமா அதுல கொண்டு போடுறதுக்கு பதிலா இண்டெக்ஸ்ல மொத்தமா வச்சுட்டு ட்ரை அவுட் பண்றதுல ஒரு சின்ன பெர்சன்டேஜ்ல ட்ரை அவுட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். பட் நான் சொல்றது வந்து ஸ்டாண்டர்ட் எக்விட்டி போர்ட்ஃபோலியோனா இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு
மார்க்கெட் மேலே போதோ கீழே போதோ forget about it, you just keep on investing, keep on buying. கீழே போனால் சீப்பாக வாங்க போறீங்க, மேலே போச்சுன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ வளருது. ஸோ யூ ஹேவ் டு லுக் அட் த பாசிட்டிவ் சைட் ஆஃப் தட் இல்லையா? எப்பவுமே நீங்கள் பாசிட்டிவ் சைட் பார்த்துட்டு போனீங்கன்னா அது நம்ம இப்போ இந்தியா நல்லா வளர்ந்துட்டு இருக்குது. இப்போ தான் வந்துட்டு யூ ஷுட் ஹேவ் எக்ஸ்போஷர் டு எக்விட்டி மார்க்கெட். அதில் வந்து சந்தேகமே கிடையாதுன்னு வைங்களேன். அதெல்லாமே இப்போ நீங்கள் யூஎஸ் பார்த்தீங்கன்னா ஏஐ பூம்ங்கிறாங்க, என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு பயங்கரமாக இருக்குது ப்ரெடிக்ஷன். அதெல்லாம் இல்லாட்டினாலும் அதில் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறதுல பாதி நடந்தால் கூட இட் டஸ் pretty well. அப்படிங்கும்போது எக்விட்டி மார்க்கெட்ல எக்ஸ்போஷர் வச்சுக்கிறது ஒரு இதே கிடையாது. 100% நீங்க என்ன சொல்றீங்க, இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டு பேசாம இருங்கன்றீங்க. 50 வயசு வரை கண்டிப்பா ஒண்ணுமே செய்ய வேண்டாம். 50 வயசுக்கு அப்புறம் வந்துருன்றீங்க 2.5 கோடி ஈஸியா. நீங்க 50% மிச்சப்படுத்துறீங்க, நம்பர்ஸை பொறுத்து தான். 25 மடங்கு 2.5 கோடின்னு சொல்ல வேண்டாம், 25 மடங்கு 25 மடங்கு கண்டிப்பா வரும். நீங்க வந்து உங்க ஏர்னிங்ல 50% தான் 50% சேமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 25 மடங்கு என்ன, அதை தாண்டியே வந்துரும். ஆனா பிராக்டிகலா யோசிச்சீங்கன்னா 50% வந்து உங்களால ரொம்ப நாள் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க இனிஷியலா தான் பண்ண முடியும். வெல்த் பில்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல சொல்லியிருப்பேன், நீங்க ஏர்லியா ஏர்ன் பண்ணும்போது யூ ஹேவ் த ஃபிளெக்சிபிலிட்டி டு சேவ் as much as possible. எவ்வளவு சேமிக்க முடியுமோ உங்களால முடியும். ஏன்னா நீங்க சிங்கிள், பெரிய டிபெண்டன்ஸ் ஒன்றும் கிடையாது. உங்களால நான் சொன்ன மாதிரி பேஸ்மெண்ட்ல போய் $175 இருக்கணும்னாலும் இருக்க முடியும். இதே இது குடும்பம் வந்த பிறகு, பிள்ளைங்க வந்த பிறகு பண்ணோம்னா அது கஷ்டம். நீங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், வைக்கணும் போது செலவுகள் அதிகமாகும். அதனால அந்த 50% கீப் அப் பண்றது கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும்னு வைங்களேன். லக்கிலி ஃபார் மீ எனக்கு கடைசி வரை குறையல. ஏன்னா நாங்க வந்து எங்க லைஃப் ஸ்டைல் அப்படி வச்சிருந்தோம். நாங்க அமெரிக்கால இருக்கோம், டபுள் இன்கம் எங்களுக்கு வேற இது இருந்துச்சு. பட் ஆனா நார்மல் பீப்புளுக்கு சொல்றேன், இப்ப டபுள் இன்கம் இல்லாட்டினாலும் சிங்கிள் இன்கம் இருந்தா கூட நீங்க வந்து அந்த வெல்த் பில்டிங் ஸ்ட்ராட்டஜி படி நீங்க வந்து 50% சேமிக்கிறீங்கன்னா, சிங்கிளா இருக்கும்போது 50% சேமிங்க. கல்யாணம் ஆயிருச்சா சரி 20%, அதாவது அல்லது முடிஞ்சா 30% pretty good savings. இந்தியால பாத்தீங்கன்னா லோனே வந்து கொஞ்சம் கூட வந்துருது. சோ அப்ப அதுக்கு தான் நான் சொல்றேன், நீங்க வந்து அதுக்கு எல்லாருமே என்ன திட்டுவாங்க, அதாவது வீடு அவசியமா அப்படின்னு கேட்பேன். வீடு அவசியமானா வீடு அவசியம், பட் நான் வந்து உங்களுக்கு இஎம்ஐ கட்டி உங்களை ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேமிக்க முடியாத அளவுக்கு வீடு அவசியமா அப்படின்னுங்கிற கொஸ்டின் வரும். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ரெண்ட் பயங்கர சீப்பு. அதாவது நீங்க ரெண்டல் ஈல்டு வந்து நீங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சீப்பான ரெண்ட் உலகத்துல எங்கேயுமே கிடையாதுங்கிற அளவுக்கு ரெண்ட் சீப்பு. ஆனா நம்ம அப்படி பார்க்க மாட்டோம். எலி வலைனாலும் தனி வலையா என்ன சொல்லுவாங்களே பழமொழி, அது மாதிரி சொந்த வலை வேணும்னு மாதிரி அவங்க உங்களுக்கு. ஆனா யுஎஸ் பொறுத்த மட்டும் வீடு வாங்குறது சாமர்த்தியம் தான் நினைக்கிறேன். கரெக்டா? ஆனா கண்டிப்பா இந்தியாவை விட இங்க வந்து பெட்டர், அது ஃபார் ஷூர் சொல்லிடலாம். எகைன் இங்கேயுமே என்ன கேட்டீங்கன்னா உங்க தேவைக்கு வாங்குங்க. உங்களுக்கு வந்து அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்து வாங்காம நிறைய பேர் அதை இன்வெஸ்ட்மெண்ட்னே வாங்குவாங்க. நம்ம வீடு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நிறைய பேருக்கு கலிஃபோர்னியால இருக்கவங்களுக்குலாம் இட் ஒர்க் அவுட் pretty well. பட் எல்லாருக்கும் அப்படி ஒர்க் அவுட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா வாடகைக்கு இருக்கிறதே ஓகே. ஆனா வந்து யூஎஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப வாடகை இருக்கிறதுக்கு நான் மார்கேஜ் கட்டுறேன், அது அட்லீஸ்ட் எனக்கு ஈக்விட்டி பில்ட் அது இல்ல. கிட்டத்தட்ட வாடகையும் ஒண்ணுதான், இதுவும் ஒண்ணுதான். ஆனா அந்த 25% or 20% ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்னா 5% தான் கட்டுறேன். கரெக்ட். அதாவது என்ன ஆகும்னா பை டு ரெண்ட் ரேஷியோ சொல்லுவாங்க. அந்த ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 15 அல்லது 15 கீழே இருந்தா ரீசனபிள். நீங்க வந்து வீடு வந்து வாங்கிக்கலாம். இல்லைன்னா வந்து அது வாங்குறது அவ்வளவு ஒரு என்னது புத்திசாலித்தனமான இது இல்லை. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டு வாங்க வேண்டாம் அப்படின்னு. என்ன கேட்டீங்கன்னா எனக்கு வந்து வாடகை வீட்டுல இருக்கிறது பிடிக்கலப்பா, அவன் அந்த ஓனர்காரன் என் உயிரை எடுக்கிறான். சோ எனக்கு சொந்த வீடு இருந்ததுன்னா எனக்கு வந்து பெட்டர் கண்ட்ரோல் இருக்குது, நான் நைட்டு நிம்மதியா தூங்குறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு கண்டிப்பா காசு கொடுக்கலாம். அதுல தப்பே இல்லை இல்லையா? சோ வந்து அந்த பர்சனல் தேவைக்காக கண்டிப்பா வாங்கிக்கலாம். அதற்கு தேவையான இஎம்ஐ கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம். இட்ஸ் ஒர்த் இட். நான் என்னைக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு இது பண்றேன்னா, ஆனா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம இன்கம்க்கு தகுந்த இஎம்ஐ இது வச்சுக்கணும். என்னால 2 பெட்ரூம் தான் ரீசனபிளா அஃபோர்ட் பண்ண முடியும்னா வாங்குறோம், பெருசா வாங்கணும். 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் வாங்குறது வந்துட்டு அங்கதான் தப்பு. நீங்க அதைத்தான் வந்து செய்யக்கூடாது. நீங்க வந்து நம்ம இன்கம் லெவலுக்கு ஏத்த மாதிரி, அதாவது நீங்க சிங்கிள் இன்கமா இருக்கிறீங்க அப்படின்னா 20% சேமிச்சிடணும், 80%க்குள்ள உங்க செலவுகளை வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இஎம்ஐ எல்லாமே அதுக்குள்ள ஃபிட் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க வீடு வாங்கணும். அதை தாண்டி உங்க இஎம்ஐ வந்து அந்த 20% கடிக்குதுன்னு வைங்களேன், அது வந்து நீங்க வந்து அளவுக்கு மீறி வாங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு நல்ல மெட்ரிக் அது. ஆமா. இப்ப ஆனா வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டெக்ல இருக்கோம்னு வச்சுங்க. இப்ப நம்ம இந்தியாவை பத்தி கொஞ்சம் பேசுவோம். இப்ப டெக்ல வந்து இப்ப நான் நல்லா சம்பாதிக்கிறேன், 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு வச்சுங்க, நல்லா கூட சம்பாதிக்கலாம். அப்படி சம்பாதிக்கும் போது மோஸ்ட்லி வந்து
வந்து நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் காசு சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு எனக்கு இடம் வாங்கணும் அப்படிதான் நிறைய பேருக்கு தோணுது. இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது நமக்கு என்ன தெரியுதோ அதை தான் நம்ம செய்யணும். இப்ப நமக்கு தெரியாத விஷயத்துல போயிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. இப்ப நானே என்ன எடுத்துக்கோங்களேன், என்ன எல்லாருமே ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க, நான் பண்ணதே கிடையாது. ஏன்னா பண்றதே கிடையாது. ஏன்னு சொன்னா எனக்கு அது தெரியாது. எனக்கு அதை விட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் என் கண்ணுக்கு தெரியுது, இந்த ரிஸ்கை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கறதுனால ஆக்சுவலா இதை விட அங்க அதிக ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணலாம். அந்த நுணுக்கங்கள்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கறதுல நான் பண்றது கிடையாது. ஆனா இப்ப நீங்க கேட்ட கேள்வி, இப்ப டிஃபால்ட்டா எல்லாரும் அது இல்ல இடம் வாங்குறோம்னு நினைக்கிறாங்க. ஏன்னு சொன்னா இப்ப நமக்கு தெரிஞ்சதானே நம்ம பண்றோம். இப்ப பாருங்க, அப்ப சாதாரண மக்கள் நீங்க எடுத்தீங்கன்னா இப்ப எக்விட்டி மார்க்கெட் சொன்னா சாதாரண மக்களுக்கு எக்விட்டி மார்க்கெட் வந்து கேம்பிளிங். அவங்க வந்து அதுல பணத்தை போட்டு தொலைச்ச ஆட்களை தான் பாத்திருக்காங்களே தவிர யாரும் வந்து சக்சஸ்ஃபுல்லா எத்தனை பேர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற ஆட்களை பாக்குறோம். யூசுவலா பாத்தீங்கன்னா 40 வயசு 50 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் காமா இருக்கிற ஆட்கள். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து நான் ஃபியூச்சர்ஸ்ல விளையாடுறேன், ஆப்ஷன்ஸ்ல விளையாடுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு கேம்பிளிங் தான் பண்ணுவாங்களே தவிர யாரும் இன்வெஸ்ட் பண்றது கிடையாது. சோ பாக்குற மக்களும் வந்து என்ன பார்ப்போம், எனக்கு உன் ஃப்ரெண்டு தெரியும்டா, அவன் அப்படித்தான் விளாண்டான் ஸ்டாக் மார்க்கெட்ல, எல்லாத்தையும் விட்டான், கடைசியில இன்னைக்கு வந்து ஒதுங்கி இருக்கிறான், தெரிஞ்சிட்டான், அதாவது இந்த ரம்மி விளாண்டு இது பண்ண மாதிரி தான் எல்லாம் சொல்லுவாங்க. விச் இஸ் ட்ரூ. ஏன்னா பீப்புள் அதை தான் பண்றாங்க. அப்படிங்கும் போது அப்ப உங்களுக்கு உங்க மைண்ட் செட் என்ன ஆகும், ஸ்டாக் மார்க்கெட்னாலே கேம்பிளிங், நம்ம அது பக்கம் போக கூடாது, நம்ம அப்ப என்ன செய்யணும், ஆனா கையில பணம் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணணும், அப்ப என்ன செய்யணும், நிலத்தை வாங்கி போடுப்பா. நம்ம ஆதி காலத்துல இருந்து நமக்கு தெரிஞ்சது என்னது, தங்கம் வாங்கு, நிலத்தை வாங்கு, சேஃபானது அப்படிங்கறதுனால மக்கள் அது பண்றாங்க. தப்பு ஒண்ணும் இல்ல. அதாவது ஒண்ணுமே பண்ணாம சும்மானாலும் பேங்க்ல கொண்டு போய் காசை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு, அல்லது பந்தாவா ஏதாவது காரை வாங்கி செலவழிச்சிட்டு இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர் இல்லையா? இப்ப தங்கம் பத்தி சொன்னீங்க இல்லையா, அதாவது இப்ப நான் வந்து லட்சம் ஒரு 10 லட்ச ரூபா வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 10 லட்ச ரூபால எவ்வளவு பர்சன்டேஜ் ஈக்விட்டில இருக்கணும், எவ்வளவு பர்சன்டேஜ் தங்கத்துல இருக்கணும்? அது பர்சனல் சாய்ஸ் தான். என்ன மாதிரிப்பட்ட ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா வைங்களேன், எனக்கெல்லாம் தங்கத்து மேல நம்பிக்கையே கிடையாது. நான் வந்து 0% தான் தங்கம்னு சொல்லுவேன். பட் தட்ஸ் மீ. ஸோ ஒவ்வொரு ஆளும் அவங்கவுங்க கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு என்ன தெரியும், என்ன இதுல இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்களோ அதை பண்ணலாம். இப்ப நார்மல் ஆவரேஜ் பர்சன், நான்லாம் ரொம்பலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ரொம்ப இதெல்லாம் பண்ண விரிஞ்சலப்பா, நான் பேசிக்கான அசெட் அலோகேஷன் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா தங்கம் 10% 15% வரை அவங்க இதுல வச்சுக்கலாம். ஆமா, டோட்டல் நெட்வொர்க்ல ஒரு 10% 15% வச்சுக்கலாம். அதுக்கு மேல தங்கம் வச்சுக்கிறது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அட்வைசபிள். அதாவது ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த வருஷம் நல்ல மேல போயிருக்குது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா அதோட ரிட்டர்ன் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இந்த கிடையாது. ஆமா, நீங்க எந்த வருஷம் எந்த டிகேட் பாக்குறீங்கிறத பொறுத்து அதோட ரிட்டர்ன் டோட்டலா மாறுபடும். நீங்க இப்ப 80s இருந்து பாத்தீங்கன்னு வைங்க, 80s இருந்து இன்னைக்கு வர ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய பிரமாதமான ரிட்டர்ன் இருக்காது. 2000 நினைக்கிறேன், 2000 அந்த ஒவ்வொரு டிகேட் பாத்தீங்கன்னு வைங்க, ரிட்டர்ன் வந்து டோட்டலா மாறும். அதாவது என்னது, அதை அவ்வளவு ஒரு ரிலையபிளா சொல்லிட முடியாது. INR கரன்சில ஆக்சுவலா நல்லாவே கொடுத்துருக்குது. சோ அதனாலே நமக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும், நம்ம பணம் வேல்யூ லூஸ் ஆகுதுப்பா, அதுக்கு அதனால வந்து தங்கம் வந்து இதாகணும். ஆக்சுவலி தட் மேக் சென்ஸ். பட் ஆனா US டாலர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இட்ஸ் நாட் ரியலி தட் அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா அதுக்காக பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அது ஸ்டில் இட்ஸ் சேஃப் ஹேவன் தானே சொல்றாங்க. நீங்க வந்து 15% வரை வச்சுக்கலாம். நம்ம போர்ட்ஃபோலியோக்கு அது ஒரு குஷன் கொடுக்கத்தான் செய்யும். தேவையில்லாம எக்விட்டி அளவுக்கு பயங்கரமா வளர்த்து 15% தங்கத்துல வைக்கிறேன், எவ்வளவு பர்சன்ட் ரியல் எஸ்டேட்ல வைக்கணும், அது எகைன் பர்சனல் சாய்ஸ் தான். என்ன கேட்டீங்கன்னா 20ல இருந்து 30% வரை வச்சுக்கலாம் ரியல் எஸ்டேட்ல. ஆமா, 20-30% வரை வச்சுக்கலாம். டு பி ஹானஸ்ட், அது எதுவுமே தேவையில்லை. ரியல் எஸ்டேட்டை வந்து வீட்டுக்கு நம்ம சொந்த தேவைக்குன்னு நான் வீடு வச்சிருக்கேன்ப்பா அது போதும் அப்படின்ட்டு அழகா வச்சுக்கலாம். மிச்சம் எல்லாத்துமே எக்விட்டி இண்டெக்ஸே தாராளமா போதும்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் வெரி ஈஸி டு மேனேஜ். நான் வந்து கன்வீனியன்ஸ் பாக்குறேன், கிளிக் ஆஃப் பட்டன் டக்குன்னு நான் வந்து அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டு இருக்குது, இன்வெஸ்ட் பண்றேன் மாசம். இப்ப ரியல் எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா மாசம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நீங்க ஒரு பல்க் அமௌண்ட் சேர்க்கணும், அதுக்கப்புறம் லேண்டை வாங்கணும் வைக்கணும் அப்படிங்கறதுனால இட் இன்வால்வ்ஸ் லாட் மோர் என்னது காம்ப்ளிகேஷன். இது எக்விட்டினா நீங்க பாட்டுக்கு மாசம் சிப்ப செட்டப் பண்ணீங்கன்னா அது பாட்டுக்கு மாசம் போய்கிட்டே இருக்குதா. இட்ஸ் லாட் மோர் கன்வீனியன்ட். சேயிங் தட் அசெட் அலோகேஷனுக்கு நீங்க 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 ஒரு தீவிரமான அசெட் அலோகேட்டர், எனக்கு கரெக்டா பெர்ஃபெக்டா வேணும் அப்படின்னு சொன்னா 50% எக்விட்டி வச்சிருக்கீங்கன்னு சொன்னா 30% வரைக்கும் நீங்க இது வச்சுக்கலாம். கேஷ் எவ்வளவு வச்சுக்கணும்? எமர்ஜென்சி ஃபண்ட் மட்டும்தான் கேஷ்ல இருக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட்னு சொன்னா இப்ப உங்களுடைய செலவு ஒரு வருட செலவு 10 லட்சம் அப்படின்னா 6 மாச செலவு 5 லட்சம். அந்த 5 லட்சம் ரூபாய் நீங்க வந்து எமர்ஜென்சில கேஷ்ல வச்சிருக்கேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பேச்சுக்கு நான் 1 கோடி ரூபாய் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாத்தையும் ஈக்விட்டில போட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் நல்லா கீழே இறங்குச்சுன்னு வச்சுங்க, அப்ப எனக்கு போடுறதுக்கு பணம் அதுக்கு நான் ஒரு தனி எபிசோட் பண்ணுவேன், லம்சம் இன்வெஸ்ட்மென்ட் சொல்லிட்டு. நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்கலா பாத்தீங்கன்னு வைங்களேன், நீங்க மொத்தமா இன்வெஸ்ட் பண்ற
பணத்துக்கு இட் ஹேஸ் ஹையர் ஆட்ஸ் ஆஃப் கெட்டிங் பெட்டர் ரிட்டர்ன்ஸ். எவ்வளவுதான் மார்க்கெட் இருந்தாலும். ஆமா, ஏன்னு சொன்னா இப்ப நம்ம ஆல் டைம் ஹைன்னு சொல்றோம் இல்லையா, மார்க்கெட் வந்து இப்படி இப்படி போய்கிட்டு இருந்தா கூட நீங்க வந்து ஸ்லாண்டிங்கா மேல போகுது இல்லையா. மொத்தமா நீங்க லாஸ்ட் 10 இயர்ஸ்ல எத்தனை வாட்டி ஆல் டைம் ஹை வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்திருக்கலாம். ஏன்னா இட் ஜஸ்ட் கீப்ஸ் ஆன் கோயிங் அப் இல்லையா. அப்ப வந்து நான் ஹைல இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு வைங்களேன், இன்னொரு ஹை வந்துகிட்டே தான் இருக்கும். சோ யூ வில் நெவர் கெட் அ சான்ஸ். அதாவது நீங்க இப்ப சரி 10% கீழே போனா வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோம். இப்ப போன மாசம் கூட நடந்தது, 10% கீழே போச்சு. எத்தனை பேர் வாங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனா எவ்வளவு வாங்குறதுன்னு தெரியலையே. ஆக்சுவலா யாரும் வாங்கிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா கரெக்ட், அவங்க எதிர்பார்ப்பு என்னன்னா 10% போச்சுல 20% போகணும். இப்ப அது பவுன்ஸ் ஆகி மேல வந்துருச்சு. இப்ப அவங்க கிட்ட கலங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல 10% வாங்கிருக்கலாம், அது ஃபீல் பண்ண மாட்டாங்க. இல்ல 10% கீழே போட்டோம் அப்படிம்பாங்க. சோ வெயிட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. சரி 10% கீழே வந்து மறுபடியும் வாங்க மாட்டாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, 20% போட்டுப்பாங்க. சரி 20% போகுதுன்னு வச்சுப்போம். அப்போ வாங்குவாங்கன்னா அப்பவும் மாட்டாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா 30 போய் இது போறத பார்த்தா உலக அழிஞ்சிரும் போல இருக்கு, 30% போட்டுப்பாங்க. அதாவது we will never make up our mind. நம்ம ஹியூமன் மைண்ட் வந்து இப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, மைண்ட் நம்பாதீங்க. இட் ஆல்வேஸ் ட்ரிக்ஸ் யூ. நீங்க வந்து மிஷின் மாதிரி டெசிஷன் எடுக்கணும். மிஷின் மாதிரி டெசிஷன் எடுக்கணும்னா என்ன செய்யணும்னா, ஒன்னு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க, 10% கீழே போனா நான் வாங்குவேன்னு எழுதி வச்சிட்டீங்கன்னு வைங்களேன், யூ டூ இட். அந்த 10% கீழே போகும்போது இல்ல கீழே இல்லப்பா ஐ எம் பேக்கிங் ஆஃப்னு சொல்றோம் பாத்தீங்களா, அப்பவே தெரிஞ்சுக்கணும் ஓகே நம்ம மைண்ட் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த வேலைதான் வேலைக்கு ஆகாது, கையில காசு இருக்கா இன்வெஸ்ட் பண்ணிட்டு just forget about it, focus on your core thing இல்லையா. இப்ப நம்ம ஜாப் இருக்கோம், பிசினஸ் ரன் பண்றோம்னா அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதை ஏன் போட்டு மார்க்கெட்டை போய் பார்த்துட்டு மேல போதா கீழே போதான்னு பார்த்துட்டு இருக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங் யூ ஹேவ் ஹையர் ஆட்ஸ் அப்படிங்கும் போது you should not be worried about market movement. மார்க்கெட் மூவ்மெண்ட் பத்தினா நம்ம கவலையே பண்ணக்கூடாது. நம்ம வந்து கையில காசு இருக்கதா சிம்பிளான ரூல் வச்சுக்கணும். ரொம்ப என்ன கேட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும், அதுவும் எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா வச்சுக்கணும். கையில காசு இருக்கா இன்வெஸ்ட் பண்ணு. அடுத்த 5 வருஷத்துக்கு தேவையில்லாத பணமா இருக்கும். அடுத்த 5 இல்லப்பா எனக்கு பொண்ணு கல்யாணம் அடுத்த வருஷம் இருக்குல்ல, என் பையனை நான் காலேஜுக்கு அனுப்பணும் 2 வருஷத்துல அப்படின்னா அந்த பணம் எக்விட்டிக்குள்ள இருக்கக்கூடாது. அது வந்து இட்ஸ் அ பேட் சாய்ஸ். இன்னும் 5 வருஷத்துக்கு தேவையில்லப்பா, 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு பணம் தேவை. ஆமா, அந்த பணத்தை நீங்க வந்து அது குயிக் ஆக்சஸா இருக்கணும், சேஃபா வச்சுக்கிறது தான் பெட்டர். எந்த விதமான ரிஸ்க் எடுக்கக்கூடாது. என்ன கேட்டீங்கன்னா அது அந்த மாதிரி பட்ட பணம்னா பாண்ட்ஸ்ல கூட இருக்கக்கூடாது. சில பேர் பாண்ட்ஸ்க்குலாம் போவாங்க. என்ன கேட்டீங்கன்னா அதுவுமே ரிஸ்க் தான். யூ நெவர் நோ. குயிக் ஆக்சஸ்ல இருந்து வச்சுக்கிறது தான் நல்லது. நான் வந்து இப்ப பணம் சேர்த்துட்டேன், ஓகேவா? பணம் சேர்த்துட்டேன்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த 25 இயர்ஸா நீங்க வந்து 100% ஈக்விட்டியில போட சொல்றீங்க, அப்படிதான் சொல்றீங்க இல்லையா? 100% அதாவது உங்களுடைய பிலாசபி படி 100% ஈக்விட்டியில போட்டாலும் தப்பு இல்லை அப்படின்றீங்க. தப்பு இல்லைன்னு சொல்றேன், கரெக்ட். எல்லாரையும் அதை பண்ண சொல்லல. உங்க கம்ஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ஆளுடைய கம்ஃபர்ட் வேற. நான் சொன்ன மாதிரி எக்விட்டி பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க போய் 100% எக்ஸ்போசர் எடுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா நாளைக்கே மார்க்கெட் 10% போனா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு. ஸோ வந்து அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. யூ ஷுட் கெட் கம்ஃபர்டபுள். உங்களுக்கு தெரியுது இப்படிதான்ப்பா தெரியுது. அதுக்கு நான் 2 எபிசோட் போட்டிருந்தேன். இண்டெக்ஸ் பண்ணா என்ன, இண்டெக்ஸ் பண்ணல இருக்கிற ரிஸ்க் என்ன, இந்த 2 எபிசோட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓ இண்டெக்ஸ் பண்ணி இப்படி தான் ஒர்க் ஆகுது, இண்டெக்ஸ் பண்ணல இருக்கிற ரிஸ்க் வந்து இப்படிப்பா, இத்தனை % வரை கீழே போகலாம், கீழே போனாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உலகம் அழிய போறது இல்லை, நம்ம நாடும் அழிஞ்சு போறது இல்லை, எப்படினாலும் ரெக்கவர் ஆகும், இட்ஸ் ஓகே. நம்ம வந்து பிளைண்டா நம்மளுடைய ஒரே ஜாப் வந்து ஜஸ்ட் கீப் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் வரணும். கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து 100% வரை நீங்க வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஒண்ணுமே தெரியாம சும்மா போய் 100% எக்ஸ்போசர் வச்சிருந்தீங்கன்னு வைங்க, அப்போ உங்களுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. மார்க்கெட் வந்து கீழே போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம மைண்ட்ல என்ன வரும் அப்படின்னா, ஐயோ நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இப்ப உங்க பணம் டபுள் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் கீழே போச்சுன்னா யூ வுடன்ட் வரி. ஆனா நீங்க இப்பதான் இன்வெஸ்ட் பண்றீங்க, உங்க நேரத்துக்கு கரெக்டா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற அந்த கிராஷ் வருதுன்னு வச்சுக்கோமே, அப்ப உங்க மைண்ட் என்ன ஆகும், நீங்க வந்து இமிடியேட்டா அடப்பாவி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இப்படி ஆகி போச்சு, அந்த யூடியூப்ல வந்து சொன்னாரு அவர் பேச்சை கேட்டு வாங்கினே அப்படின்னு போயிடும். எப்பவுமே என்ன செய்யணும்னா நம்ம கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்யணும். மற்றவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்குறோம் வைக்கிறோம், டஸ் இட் மேக் சென்ஸ் டு அஸ், நமக்கு ஏற்ற மாதிரி எனக்கு புரியுது, நான் அந்த ரிஸ்கை ஒத்துக்கிறேன், என்னால செய்ய முடியும், நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து செய்ய வேண்டியது. அப்போ 100% ஆக்சுவலா நான் என்ன பண்ணேன், மைக்ரோசாஃப்ட் சத்யநடல சிஇஓ ஆனார்ல, அப்போ வந்து சரி $67 தான் வருது மைக்ரோசாஃப்ட், சரின்னு சொல்லிட்டு $67 வாங்கிட்டேன். ஓரளவுக்கு டீசெண்டா ஒரு நல்ல அமௌண்ட் போட்டு மைக்ரோசாஃப்ட் வாங்கிட்டேன். அதுவும் 160-200லாம் போச்சா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, வீடியோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்ப்ரெட்ஷீட்லாம் போட்டு இது மாதிரி கேல்குலேஷன்லாம் போட்டு பண்ணீங்க. நான் அப்படி பண்ணல, மைக்ரோசாஃப்ட் ஃபேங்க் ஸ்டாக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அது 200லாம் போச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஓகே சரி நம்மளும் ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கணும் அப்படின்னு.
அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த கோவிட் டைம் வந்தது. அப்ப எல்லாமே அடி வாங்குச்சு. கவுண்டர் இருந்தது திடீர்னு 130 என்னமோ வந்தது. ஓகே, 130 120. நான் யோசிச்சேன் 67 வாங்கணும், சரி 120 வித்துடலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டேன்னு வச்சுங்க. இங்கே மேல லிட்டில் ப்ராஃபிட். ஆனா இப்ப யோசிச்சேன்னு வச்சுங்களேன், பாருங்க 300-400 கிட்ட இருக்கு. அது வந்து கரெக்ட். இல்ல அது டஃப் டைம் தான். நீங்க சொன்ன மாதிரி பாருங்க, அட்லீஸ்ட் யூவர் நீங்க 60ல வாங்கி உங்களுக்கு 120 வந்தப்ப சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெளில வரீங்க. இப்ப இதே இது நீங்க 120ல தான் வாங்கியிருந்தீங்கன்னு வைங்களேன், அல்லது நீங்க 200ல வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோ. ஏன்னா நான் சொல்றேன், டைம்லாம் வெயிட் பண்ணாதப்பா, எப்பனாலும் வாங்க அப்படிங்கிற. நீங்க கரெக்டா கோவிட் வர்றதுக்கு முன்னாடி அந்த டிசம்பர் மாசம் வாங்குறீங்க, பார்த்தா மார்ச் மாசம் கோவிட் வந்துருச்சு, 70% கீழே போகுது அப்படின்னு சொன்னா 70% அப்படின்னா 35% போயிருக்குது, 35% கீழே போயிருச்சு அப்படின்னா அப்ப நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் என்ன வரும்? ஏப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்ச பணம் ஒரே மாசத்துல போயிருச்சே அப்படின்னு தான் தோணும். ஸோ இல்லப்பா, ஷார்ட் டேர்ம்ல ஸ்டாக் மார்க்கெட் அப்படித்தான் ரியாக்ட் பண்ணும். அதுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தெரியாது, அன்சர்டனிட்டி இருந்துச்சுன்னு சொன்னா இப்படிதான் வாலடைலா இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு வந்து ஃபர்ஸ்டே தெரியணும். தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். நீங்க வந்து இந்த பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து பத்தி நீங்க கேர் பண்ண மாட்டீங்க. யூ வில் ஃபோக்கஸ் மோர் ஆன் த பிசினஸ். பிசினஸ் என்ன பண்ணுது, அந்த பிசினஸ் வந்து கண்டினியூஸா ப்ராஃபிட் பண்ணுதா வைக்குதா. ஓகே, இப்போ வந்து கோவிட் டைம்லயா நம்ம டீ கடை மாதிரி தான், கோவிட் டைம்ல டீ கடையை மூடுறான்ப்பா, ஆமாப்பா நான் பிசினஸ் டீ கடை ரன் பண்ணேன்னா எனக்கு நஷ்டம் ஆகத்தான் செய்யும். ஆனா என்ன எப்பவுமே மூடி இருக்க போது அல்லது ஒரு டைம்ல திறக்குமா, அந்த விஷயம் தான், அந்த கொஸ்டின் தான் வரும். இல்லப்பா ஒரு டைம்ல திறக்கும் அப்படின்னு சொன்னா யூ வில் பி ஹோப்ஃபுல், யூ வில் பி ஸ்டே இன்வெஸ்டட். இதுக்கு ஹோப்பே கிடையாது, இனி டீ கடை வரவே போடல, இந்த மேட் மேக்ஸ் படத்துல வந்த மாதிரி இனி ஃபுல்லா டெசர்ட் தான் அப்படின்னு சொன்னா நீங்க வித்துட்டு துப்பாக்கியும் குண்டுகளும் வாங்கி சேர்க்க வேண்டும். டெய்லி பார்க்காதீங்க எலான் மஸ்க் ட்வீட் பண்ண அண்ணன் அல்லது நம்ம ட்ரம்ப் ட்வீட் பண்ண அண்ணன், டசன்ட் மேட்டர். மார்க்கெட் மேல போகுது கீழே போதா, டசன்ட் மேட்டர். இன்ஃபேக்ட் நல்ல நேரத்துக்கு பணம் பிச்சுக்கிட்டு கொட்டலாம். நீங்க வந்து ஆஹா 5% இப்படி கொட்டுதே, நம்ம 1.5% போட்டிருந்தா எப்படி ஆயிருக்கும் அப்படின்னு அந்த ஈவில் தாட்ஸ் எல்லாம் வரத்தான் செய்யும். வந்து 1 டன் சோளம் இந்த விலைக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக்சட் ஆகிட்டு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாரு. பிரைஸ் பிக்சட் ஆயிடுச்சு. மார்க்கெட் பிரைஸ் மேல போனாலும் சரி கீழே போனாலும் சரி இவருக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ 45 ரூபாலாம் இருந்ததை பார்த்துருக்கோம் US டாலர் ஒரு சமயத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா 83 ரூபா கிட்ட இருக்கு. இந்த ஃப்ளக்சுவேஷன் எதிராக வரும், எல்லாமே டாலரில் தான் ட்ரேட் ஆகுது. ரைட்டா? இப்போ அந்த டாலர்லேயே ட்ரேட் ஆகாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை வரதுக்கு வாய்ப்பு